கஞ்சத்தனம் என்றால் என்ன? அதனை நீக்கிக் கொள்வதற்கான இறைவழி வழிகாட்டல்கள் தேவை. ஊருக்கு காட்டுறதுக்காகவும் பெருமைக்காகவும் செலவு செய்கிறது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். ஆனால் நமக்கு நியாயமாக தேவைப்படுற ஒன்று, நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுற ஒன்று, நம்மக்கிட்ட போதுமான பணம் இருந்தும் செலவாயிடுமேனு பயந்து வாங்காமல் இருக்கிறது கஞ்சத்தனம்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு இருந்தும் நல்ல முதல் தரமான பொருள்களை வாங்காமல் பணத்தை மிச்சம் பிடிக்கணுன்றதுக்காக இரண்டாம் தரமான பொருள்களை வாங்குறதும் கஞ்சத்தனம் தான். செலவு செய்கிறதுக்காக தான் பணம் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு தரப்படுது, சேமித்து வச்சுக்கிறதுக்காக இல்லை. நம்ம தேவைகள் போக மீதி இருக்குன்னா அதில் ஒரு பகுதியை வேணால் அப்படியே வச்சுக்கலாம், அதுவும் செலவு செய்யத்தான். ஆனால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பணம் நம்மளை காப்பாற்றுங்கிற எண்ணத்தில் அதை செய்யக்கூடாது. அந்த எண்ணமே அந்த பிரச்சனையை கொண்டு வந்துடும். பணத்தை நாம் சம்பாதிக்கிறோமா அல்லது இறைவன் நமக்கு தரானாங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். இன்றைக்கி நம்ம அறிவை கொண்டும் திறமையை கொண்டும் தான் சம்பாதிக்கிறோன்னு நினைக்கிறோன்னா, அறிவும் திறமையும் பணமும் முன்னை விட அதிகமாக இருக்கும்போது நாளைக்கு நம்மளால் இன்னுமே அதிகமாக சம்பாதிச்சுக்க முடியும் தானே. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்தாலும் நாளைய வாழ்க்கையை பற்றி நமக்குள்ள ஒரு கவலையும் பயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சம்பாதிச்சது நாம் இல்லை, நம்ம சக்தியால் அதை நம்ம சம்பாதிக்கலை, இறைவன் தான் நமக்கு கொடுத்தாங்கிற உண்மை உணர்வு நமக்குள்ளே இருக்குது. அந்த உண்மை உணர்வை நாம் ஏற்றுக்கலை, அந்த உணர்வை நாம் உணரலை. அதனால தான் அந்த கவலையும் பயமும் வருது. அதை உணர்ந்துட்டால் கண்டிப்பாக நாளைய வாழ்க்கையை பற்றின பயம் இருக்காது. இன்றைக்கி கொடுத்தது இறைவன் தான், நாளைக்கும் அவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அதனால் பெருமைக்காக இல்லாமல் நம்மளுடைய நியாயமான தேவைகளுக்கு நம்ம செலவு செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் செலவு செய்யாமல் நாளைய வாழ்க்கைக்கு இறைவனை நம்பாமல் பணத்தை நம்பி அதை சேமித்து வச்சுக்கும்போது, அதாவது கஞ்சத்தனம் செய்யும்போது நமக்கு அந்த கவலையும் பயமும் வரத்தான் செய்யும். ஏன்னா பணத்தை நம்புறது நம்மளை காப்பாற்றாதுங்கிற உண்மையை நம்ம உணர்வு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நாம் பணத்தை நம்பலை, இறைவனைத்தான் நம்புகிறோன்றது எப்படி காட்டுறது? செலவு செய்கிறது மூலமாக. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நமக்காக முதல்ல செலவு செய்யணும். அதிகமான பணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, மற்றவங்களுக்காக செலவு செய்யணும். எதுக்குமே பயன்படுத்தாமல் சேமித்து வச்சுக்கிறது கஞ்சத்தனம். அது ஒரு நோய். நாம் சுகமாக வாழ்கிறோமாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா, நாளைய வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் பயமும் இல்லாமல் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி நம்மளோட நல்ல தேவைகளுக்கு நாம் செலவு செய்கிறது மூலமாக தான். அவங்க தான் உண்மையான பணக்காரங்க. அதே நேரத்தில் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது. இறைவன் நமக்கு தந்ததில் இருந்து நமக்காக செலவு செஞ்சுக்கணும். செலவு செய்ய தயக்கமாக இருக்கும்போதெல்லாம் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப திரும்ப செலவு செய்யணும். அதுவும் வருத்தப்பட்டு செலவு செய்யாமல் முழு மனசோட செலவு செய்யணும்.